ராத்தூர் நேராக போயிட்டு பாக்கியை வந்துட்டு கூப்பிட்றாரு, வாமா இன்னைக்கு ஐயா கிட்ட போய் பேசிடலாம், அவங்க உங்கள் அப்பாவோட சைனுக்காக வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்களும் நடந்து வராங்க. இங்கே வந்துட்டு குப்தா வந்துட்டு பாக்கி வர்றதை பார்த்து அங்கே பாரு அந்த பெண்மணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராசுக்குட்டி கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ ராத்தூர் ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஐயோ நம்ம என் ஃபோட்டோவை பார்த்துட்டானா எனக்கு தான் இதுன்றது காரியம் தெரிஞ்சால் பயந்துருவாளே, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாளேன்னு பயப்படுறாங்க நம்மளோட அருந்ததி. ஆனால் அவங்க பார்த்ததே வந்துட்டு நம்ம அமரேந்தரை அவர் கரெக்டாக சட்டையை போட்டுன்னு திரும்பி பார்த்துட்டாரு. ஐயோ இவர் தானா நீங்கள் சொன்ன அந்த லெஃப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு ராத்தூர் சொல்கிறாங்க. ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஐயோ இவங்ககிட்டயா இவ்வளோ நாள் ரொம்ப பண்ணோம் போச்சுடான்னு சொல்லிட்டு கடைன்னு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ராத்தூர் அது தெரியாமல் போயிட்டு சார் இவங்க தான் அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு சொல்லி கேட்க, திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இங்கே தான் வந்துச்சு, அந்த மிஸ் அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல, இருங்க சார் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஏம்மா இங்கே வந்துட்டு என்னாச்சு சார் பக்கத்துல வந்து, ஐயோ நான் வேணாண்ணா நீங்கள் போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. சரின்ட்டு ராத்தூர் வந்துட்டு சரி நம்ம போகலாங்க அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு அமரேந்தர்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே கிளம்புறாங்க. மனோகரி வந்து நான் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வேலைக்காரங்களும் மட்டும் நின்றுடுறாங்க. அப்புறமா மனோகரி நேராக போயிட்டு அருந்ததியோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, அவ்வளோதாண்டி நீ ஒழிஞ்சடி நீ செத்த, இப்போ தான் எனக்கு சந்தோஷம், நான் அமரேந்தரை நல்லபடியாக பார்த்துப்பேன், அவனை கல்யாணம் பண்ணி உன் பிள்ளைங்களாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் சரி, இல்லைன்னு வச்சுக்க அவங்களையும் வந்துட்டு அமரேந்தர்கிட்டேருந்து நிஜமாக பிரிச்சுடுவேன். அவங்க அம்மா அப்பா ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது அமரேந்தரோட அம்மா அப்பா, அவங்களையும் கூடி சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்கிறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகிறாங்க. என்னது என் மனோகரி இப்படி பண்ணுறாளா, இப்படி பேசுகிறாளான்னு ஒரே ஷாக்கில் இருக்காங்க அருந்ததி. இதுதான் அவளோட உண்மையான முகன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அருந்ததி ஃபோட்டோவோட கீழே தூக்கி போடுறாங்க மனோகரி. அப்படியே ஷாக் ஆகி போய் அருந்ததி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நின்றுடுறாங்க. என்ன குப்தா இவ இப்படி இருக்கா, நான் செத்த உடனே வந்துட்டு இப்படி அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அத்தை மாமாவை இப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறா, பசங்களை அவர்கிட்ட பிரிப்புன்னு சொல்கிறாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, இதுதான் நிஜமான உண்மை, அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் தெரிஞ்சிச்சு, இப்போ வேறு வழி இல்லை, ஆனால் நம்ம பூலோகத்துக்கு போய் தான் ஆகணும், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி குப்தா என்னால் வர முடியும், என்னால் கண்டிப்பாக வர முடியாது, என் அத்தை மாமாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் குழந்தைங்களை பிடிச்சிட்டானே என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே எல்லோரும் வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு பூட்டி இருக்கே சாவி எங்கன்னு சொல்லிட்டு ஆளால் கேட்டுட்ருக்காங்க. நான் பூட்டலன்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது, மிஸ் அம்மா தானே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ராத்தூர் சொல்ல, உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அந்த பொண்ணு தானே கிளம்புச்சு, எங்கே அந்த பொண்ணு ஆளை காணோம் கூட வரலையான்னு சொல்லி கேட்டிருக்காரு அமரேந்தர். இல்லைன்னு சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க நம்மளோட பாக்கி. உடனே இப்படி கால் பண்ண உடனே நான் வரல, இனிமேல் வேலைக்கு வர மாட்டேன் இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறது கேளுமா, என்னை விட நல்ல எம்ப்ளாயி கிடைக்க மாட்டாங்க தான், அவங்களுக்கு வேறு வழியில் தான், ஆனாலும் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஏம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டு தொலைமா, முதல்ல வீட்டு சாவி நீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா, அதை முதல்ல கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம மாட்டினோமா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு பாக்கி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் சாவியை தேடி பார்த்துட்டு சரின்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே அமரேந்தர் பார்க்காத நேரத்தில் கொடுத்துட்டு திரும்பிடுறாங்க. அமரேந்தர் வந்து ஒரு நிமிஷம் திரும்புங்களேன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சரி என் முகம் அவ்வளோ பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்காது, உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு இல்லை, உங்களை அங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி, ஒழுங்காக திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பாக்கி திரும்புகிறாங்க பயந்துக்கிட்டே. அப்போ பாக்கியை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறாரு. அப்புறம் உள்ளே போயிட்டு அமரேந்தர் வந்துட்டு ராத்தூர்கிட்ட முதல்ல அந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க, இனிமேல் அந்த பொண்ணுங்க வேலையெல்லாம் செய்ய தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராத்தூருக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பி போயிருக்காரு. என்ன நடக்க போகுது, எப்படி வந்துட்டு பாக்கியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க போகிறாரு அமரேந்தர், என்ன நடக்க போகுது, குழந்தைங்க பேசுவாங்களா இல்லை என்ன ஏது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அருந்ததி வந்துட்டு எப்படி குப்தா கூட போகாமல் இருக்கலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ குப்தா ஒரு நாள் அவங்க கையில் போட்டிருந்த மோதிரத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த மோதிரம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்னு அருந்ததி கேட்க, இதுதான் வந்துட்டு மேலோகத்துலேருந்து இங்கே பூமிக்கு வரதுக்கும் அதுக்கும் உள்ள இது இருந்தால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் அதை யோசிக்கிறாங்க. உடனே குப்தா ப்ளீஸ் குப்தா வேணாம் குப்தா, இங்கே கொஞ்ச நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையை பிடிச்சின்னு கெஞ்சுற மாதிரி கெஞ்சி அந்த மோதிரத்தை கழட்டுறாங்க. இப்போ அந்த மோதிரத்தை தூக்கி எங்கேயாவது தொலைச்சிட போகிறாங்க. அதனால் வந்துட்டு குப்தாவும் அருந்ததியும் வந்துட்டு மேலே போக முடியாமல் இங்கேயே இருக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த சீரியல், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.